ஒரு குடும்பம் ஏழ்மைக்குள்ள எப்படி தள்ளப்படுது அப்படின்னு பார்த்தா மிக முக்கியமான ஒரு காரணியா அவங்களுடைய ஆரோக்கிய குறைபாடு வரும். ஸோ யாரோ ஒருத்தர் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு செலவு பண்ணி அவங்க சொத்தெல்லாம் தீர்ந்து போய் கடன் பட்டு அவங்க அடுத்த ஒரு 3 தலைமுறைக்கு எழுந்துக்க முடியாத ஒரு வறுமைக்குள்ளே போகிறத பார்க்குறோம். ஸோ இதுக்காக அவர் வந்து ஆரோக்கியத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன், அர்பன் ஹெல்த் மிஷன் அதை வந்து கொண்டு வந்தார். பிஹெச்சி அப்படின்னு சொல்லுவோம், பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அத்தனை இடங்கள்லையும் இப்போ கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கான ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு மினிமமாக இவ்வளோ அந்த ஒரு டாக்டர் வந்து இருக்கணும், அவங்க எல்லாருக்கும் கேர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து கிராமப்புறங்களிலும் நகரப்புறங்களிலும் ரெண்டுமே வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கான நியூட்ரிஷன் ஃபுட், அந்த ஃபுட் செக்யூரிட்டி, அதாவது உணவு வந்து உரிமை ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து என்ன பண்ணாங்கன்னா கோதுமை, அரிசி இதெல்லாம் மிக குறைந்த விலையில் வந்து கொடுக்கறதுக்கான மானியங்கள் வந்து பெருமளவு, அது ஏற்கனவே இருந்துச்சு, அதை வந்து பெரிய அளவில் அதை இன்னும் ஆர்கனைஸ்டாக அதை வந்து